வேலாயுத சாமியின் வெற்றி யுத்தம் பக்தனின் கண்ணீர் கதையும் முருகனின் அருளும். முருகன் 2. வள்ளி 3. தெய்வானை 4. சிவபெருமான் 5. பார்வதி 6. சூரபத்மன் 7. முருக பக்தர் கண்ணையன் புதிய கற்பனை பாத்திரம். 8. கண்ணையனின் தாய் 9. அக்னிதேவன் 10. நாரதர். இந்த பூமியில் பத்தி கொண்ட ஒரு சிறிய கிராமம் ஆழியூர். அங்கே வாழ்ந்தான் கண்ணையன், ஒரு தீவிர முருக பக்தர். அவனுடைய வாழ்க்கை தினமும் காலை வேளையில் வேலாயுதா என் உயிரே என கூவுவதில்தான் தொடங்கும். ஆனால் அவன் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய சோதனை வந்தது. அவனது தாயாருக்கு கண்கள் மங்க ஆரம்பித்தன. கண்ணையன் எதையும் அஞ்சவில்லை. திருச்செந்தூருக்கு நடைபயணம் தொடங்கினான். வழியில் கடல் சூறாவளி, பாம்பு தாக்குதல், பசிக்குட்டி, ஆல் ஆப்ஸ்டிக்கல். ஆனால் அவன் நம்பிக்கை தவறவில்லை. ஒரு இரவில் அவன் கனவில் முருகர் தோன்றினார். உன் பக்திக்கு பரிசு தரப்படும், ஆனால் நேரம் வந்ததும். விடப்பெரிது. அந்த நாள் அவனுக்குள் ஒரு மாற்றத்தை உருவாக்கியது. நேரம் கடந்தும் தாயின் கண்கள் மங்கவே தொடர்ந்தன. ஆனால் அவன் பக்தி மட்டும் அதிகரித்தது. ஒரு நாள் திருப்பரங்குன்றத்தில் நடந்த வேல் விழாவில் கண்ணையன் கண்ணீர் விட்டபடி, முருகா, என் தாயின் கண்கள் நீ தந்ததா, நீ எடுத்ததா என அலைவரிசையாக முறையிட்டான். அப்போது அவன் அருகே ஒரு சிறுவன் வந்து, மாமா, இதை உங்க அம்மாவுக்கு தாருங்கள் என சிவப்பு சந்தனம் தந்தான். விடப்பெரிது. கண்ணையன் அதை கொண்டு தாயின் கண்களில் பூசியபோது அப்பள போல் கண்கள் திறந்தன. மக்கள் ஆச்சரியத்தில் இறங்கினர். விடப்பெரிது. சிறுவன் தொலைவில் போய் நின்றபோது வானம் திறந்தது. அருமுகன் தோன்றி, நீ என் உண்மையான பக்தன் என அருள் செய்தார். அந்த நாள் முதல் ஆழியூரில் முருக பக்தர்களின் எண்ணிக்கை பன்மடங்கு உயர்ந்தது. கண்ணையன் வேலாயுதா பாடலை இயற்றினான். இன்று அது தமிழ்நாட்டில் தொலைதூரமாக பிரசித்தி பெற்றுள்ளது.